மாலை 7 மணி. சென்னை மழை நின்று கொண்டிருந்தது. அருண் தனது புதிய வாடகை வீட்டுக்குள் முதல் முறையாக கால் வைத்தான். பழைய அபார்ட்மெண்ட், 3வது மாடி. வீட்டின் உரிமையாளர் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார். ராத்திரி 12க்கு பிறகு பால்கனிக்கு போகாதீங்க. அருண் சிரித்துவிட்டான். ஹாரர் படமா இது? அந்த இரவு நண்பகல் 12 மணி 13 நிமிடங்கள் ஏம். திடீரென டக் டக் டக். பால்கனியில் யாரோ நடப்பது போல சத்தம். அருண் மெதுவாக கதவை திறந்தான். வெளியில் யாரும் இல்லை. ஆனால் கீழே சாலையில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். முழுக்க நனைந்த வெள்ளை சேலை, முகம் தெரியவில்லை. அவள் மெதுவாக மேலே பார்த்தாள். அருணின் மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது. பால்கனியில் நிற்கும் அவன் யார்? அருண் அதிர்ச்சியில் உறைந்தான். ஏனெனில் அவன் கீழே பார்த்து கொண்டிருந்தான். அப்படியிருக்க பால்கனியில் இன்னொருவர் நின்றிருந்தான். அதே முகம், அதே அருண். அந்த மற்ற அருண் மெதுவாக திரும்பி சிரித்தான். அடுத்த நாள் காலை அந்த வீட்டு பால்கனியில் இரத்தக்கரைகள் மட்டும் இருந்தது. அருணை யாரும் மீண்டும் பார்க்கவில்லை. ஆனா அந்த அபார்ட்மெண்டில் இன்னும் தினமும் இரவு நண்பகல் 12 மணி 13 நிமிடங்களுக்கு பால்கனியில் ஒருவன் நின்று கொண்டு கீழே யாரையோ பார்க்கிறான். இந்த கதையின் உண்மையான பேய் யார் என்று நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க.